ஸ்டோரி வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் உங்க ஸ்டோரி கேட்க. என்ன ஆச்சு அப்புறமா? பிரதீப் நான் வந்து கமிட்டட் தான் பிரதீப், ஓகேவா? வேற ஏதாவது கொஷின்ஸ் இருக்குதா? ஏதாவது இருந்தா கேளுங்க. நீங்க எப்போ லைவ் போடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ரெகுலரா போடுங்க. ஆஸ் யூஷுவல் அதே டைமிங் தான் ராம் சாம். 7 to 8 அந்த டைம் தான் நம்ம வருவோம். நீ அந்த டைமே செக் பண்ணி பாரு, ஓகேவா? ஓகே ஓகே பிரதீப். ஸோ அந்த டைம் செக் பண்ணி பாரு, ஓகேவா? நீ தான் அது பொய்ன்னு சொன்னியேம்மா. இட்ஸ் ஓகே. சரி, அப்புறமா ஒரு வேளை நீங்கள் உண்மையை கூட சொல்லலாம்ல ஜான். ஸோ அதனால சரி சொல்லுங்க, என்ன நடந்தது? அப்புறம் என்னாச்சு? அவங்கள எங்கே மீட் பண்ணீங்க? ஆஷா சிஸ் இருக்கீங்களா? சிவசி அம்மா இருக்கியா லைன்ல? லைவ்ல? சரி சொல்லுங்க நீங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன், உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ராம் ப்ரோ டெய்லி லைவ் போடுறப்போ ஒரு ஃபேக் ஐடி வந்து டார்ச்சர் பண்ண. ஆமா ஆமா. ராம் சாம், நீ அன்னைக்கு லாஸ்டா போயிட்டல, லாஸ்ட் போன மண்டே வந்திருந்தல அந்த லைவ்ல இருந்து ஒரே ஒரே பேக் கமெண்டா இருந்தது ராம் சாம். அந்த அந்த மண்டே லைவ்ல 1 hour தான் இருந்த. நீ பாதிலே வந்து நீங்க ஒர்க் வந்துச்சு, நீங்க போயிட்டீங்க. அப்புறமா சரி நான் அதோட லைவ் வந்து என் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைவ் வரலான்னு பார்த்தேன். சரி வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பண்ணிட்டேன். லைவ் வந்து போடவே இல்லை. சரி அப்புறம் வந்து சரி 1 week கழிச்சு திருப்பி நேற்று தான் வந்தா, நேற்று மறுபடியும் வந்து ஃபேக் ஐடி. ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன் அது யாருன்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு சரி இன்னைக்கு வரல, இது வரைக்கும் வரல, பார்ப்போம் இனிமே. ஸ்பேனர் கொடுங்க சாசிஸ். ஸ்பேனர்லாம் வேணாம், நம்மளே வந்து தூக்கி டைம் பிளாக் பண்ணி விட்டுலாம், ஓகேவா? பிளாக் பண்ணிட்டேன்டா, இருந்தாலும் ஃபேக் ஐடி எத்தனை கிரியேட் பண்ணின்னு வரான் பாருடா. என் பேர்லேயே கடைசியில ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டான்டா அவன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதான் கேட்டேன் டியர். அப்படியா பிரதீப்? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். என்ன பண்ணுறது, நான் கமிட் ஆகிட்டேனே. சரி விடுங்க, நம் பிரதராக உங்களோட இது வந்து நான் எடுத்துக்கிறேன், சரியா? அவங்க தான் என்ன மீட் பண்ணாங்க, ஓகே. டான்ஸ் ஆடும்போது பார்த்தாங்க, சரி ஓகே. ஏய் மகேஷே, ஹாய். ஹலோ மகேஷ், கமான். சாப்பிட்டியா மகேஷ்? சரி ஓகே, டான்ஸ் ஆடும்போது பார்த்தாங்க, அப்புறம் என்னாச்சு? அப்பே வந்து உங்களுக்குள்ள அங்கே வந்து ஒரு காதல் வந்து மலர்ந்துருக்கு, கரெக்டா? ஜான் சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஸ்டோரிக்காக ஈகரா நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே, நானும் வந்து சாப்பிட்டேன், லஞ்ச் சாப்பிட்டேன். டின்னர் வந்து லைவ் முடிஞ்ச பின்னதான் சாப்பிடுவேன். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்ச மர நெஞ்சம் இல்லையும். அப்புறம் தம்பி ராம்சான், அப்புறம் சரி நல்லா இருக்கு, அந்த சாங் நல்லா தான் இருக்கும். என்னது எனக்கு ஸ்பேனர் கொடுக்கணுமா? ஆஷா சிஸ், அது இல்லை, ஃபேக் ஐடிக்கு வந்து ஸ்பேனர் கொடுக்குறாங்கல்ல, நான் கொடுத்தேன்னா நீங்கள் உங்களுக்கு அது அசஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். பரவாயில்லப்பா, நம்மளுக்காக வந்து லிரிக்ஸ்லாம் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபுல் லிரிக்ஸு போடுறேன், பாடிடுறீங்களா? ஃபுல் லிரிக்ஸ்லாம் வேணாம் விடு, நான் பேசுகிறதே உங்களால் டாலரேட் பண்ண முடியாது. இதில் நான் பாட்டு பண்ணேன்னா எங்கே போவீங்க எல்லாரும்? வாங்க வாங்க, நம்ம மாஸ்டரோட ஸ்டோரியை வந்து கேட்போம். அதுக்கப்புறம் நான் பசங்க கூட இருக்கும்போது வந்து என்கிட்ட பேசினாங்க, லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே. ஆஷா சிஸ் ஒரு நிமிஷம், என்ன அனுப்பியிருக்கீங்க தெரியல. ஆஷா சிஸ் நான் லைவ் என் பண்ணிட்டு தான் பார்க்கணும். நான் சென்னைக்கு வரும்போது மீட் பண்ணலாமாவா? என்ன ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு? ஓ உங்களுக்கு எப்படி இருக்குது? வீடியோ ஒரு மாதிரி இருக்கா? கடவுளே,